ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஒன்று பார்த்த நண்பர்களே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் உயிரின் உயிரை அப்படின்ற ஒரு பாட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தாலும் இவரையும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இவரோட சொந்த டைரக்ஷனில் வந்த பாட்டுக்கு எப்படி ஆகிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி என்னென்னமோ பேச வச்சுட்டானுங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நம்ம சிலம்பரசன் அவர்களே பார்த்தீங்கன்னா, ஏம்பா என்ன வேணாலும் பண்ணுங்கடா காமெடிக்கு, மொட்டராஜேந்திர வச்சு காமெடி பண்ணுங்க, சந்தானம் நீ ஹீரோவா பண்ணுறதே மிகப்பெரிய காமெடி தான், இதையும் தாண்டி நீ எங்கள் இயக்குனரே வந்து இந்த மாதிரி காமெடி ஆகிட்டல அப்படின்ற மாதிரி இது ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. ஸோ இது பின்னாடி என்ன நடந்தது, ஏன் கௌதம் அவர்கள் வந்து இந்த நிலைமைக்கு இறங்கிட்டார் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில பேர்கிட்ட விசாரித்தேன். அதுலேருந்து எனக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாச்சு. திடுக்கிடும் தகவல் வந்து ஒன்றும் இல்லை, 2-3 விஷயங்கள் வெளில வந்தது. அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கௌதம் அவர்களோட இந்த மாதிரியான அவல நிலைக்கு என்ன காரணம், யாரா காரணம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக விவாதிப்போம் நண்பர்களே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். கௌதம் அவர்கள் எப்பேற்பட்டவர், எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணவர், இவ்வளோ பெரிய சாதனை பண்ணவரை இப்படி தான் நீங்கள் வச்சிருப்பீங்களா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரோட சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு தோணுது இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி கௌதம் மேனன் அவர்களோட வரலாறை பற்றி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோட இறுதியில் பேசுவோம். அதாவது கௌதம் மேனன் அவர்கள் முதலில் எப்படி வந்தார், எப்படி தோன்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட அம்மாவை தான் போய் கேட்கணும்னு கேட்காதீங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வந்தார் அப்படின்றதுக்கு முன்னாடி அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுவோம். அதாவது நம்ம கௌதம் மேனன் அவர்களோட தந்தை தான் மலையாளி, பட் ஆனால் அவரோட அம்மா வந்து ஒரு தமிழச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவரோட மனைவியான பிரீத்தி அவர்களும் தமிழ் தான். ஸோ இவர் வந்து மலையாளம் பேசுவார், ஆப்வியஸ்லி மலையாள அப்பாவுக்கு பிறந்தனால. ஸோ அந்த மாதிரி என்னதான் ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் முக்கால்வாசி வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னையில் தான். படித்தது வந்து எம்சிசி அப்படின்ற ஒரு ஸ்கூலில் படித்தார். அதுக்கப்புறம் பொட்டுக்கோட்டையா புதுக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மூகாம்பிகை காலேஜில் தான் இன்ஜினியரிங் படித்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியர் பசங்கன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி படித்தார். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த நாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் நம்ம ஜிவிஎம் அவர்கள் எப்படியாவது நானும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் போய் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்தவொன்னே சினிமா டைரக்டர் அப்படின்ற மாதிரி போவாத, ரொம்ப கஷ்டப்படுவேன், அதுக்கு பதிலாக ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணு, ஆட் ஃபிலிம் டைரக்டராகு, அதுக்கப்புறம் சினிமா டைரக்டராகு அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துக்கிறாங்க. ஸோ வீட்டில் கொடுத்த ஐடியாவை வச்சு இவர் முதல்ல ராஜீவ் மேனன் அவர்கள்கிட்ட உதவி இயக்குனராக போய் பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ராஜீவ் மேனன் அவர்கள் ஒரு சில ஆட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரமோட் ஆகி ராஜீவ் மேனன் அவர்கள் மின்சார கனவு அப்படின்ற ஒரு படத்தை இயக்க ஆரம்பிச்சார். அந்த படத்துலேயும் வந்து நம்ம ஜிவிஎம் அவர்கள் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஒரு சின்ன சீன்ஸ்லேயும் வந்துட்டு போகிற இல்லைங்களா. அந்த சீனெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் நானே. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா கௌதம் மேனன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சரி ஓகே நம்மளும் எவ்வளோ நாள் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது, நம்ம ஒரு படம் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட ஆசை அவருக்கு வெளில வந்திருக்கு. அதுக்காக அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னலை படத்தோட ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து ஊழலல்லா அப்படின்ற மாதிரி பேர் வச்சு ஒரு சில பேர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணி கடைசியில் அந்த படம் வந்து செல்ஃப் எடுக்காத காரணத்தினால இந்த படத்துக்கு லோ பட்ஜெட்டில் வேற ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கிறாரு. அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டு மாதம் ஒரே டிஷர்ட்டை போட்டு 3 சீனில் நடிக்கணும். உன் படத்தில் அப்பாஸ் வந்து அமெரிக்கா போறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் அம்ஜிகரையை கூட தாண்டக்கூடாது, என்னால் செலவு பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நீ இங்கேயே எங்கேயாவது எடு, ஃபாரின் சீக்வன்ஸ்னு போனீங்கன்னா தாய்லாண்டு அப்படி இப்படி மோல்தீவ்ஸு அப்புறம் மொரீஷியஸ்னு அப்படின்னு போய் எடுத்துக்கோ, ஒரு 4 பேரோட போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஊழலாம் எடுக்காத, மின்னலே அவ்வளோதான் டைட்டில் போ அப்படின்ற மாதிரி கௌதம் மேனன் அவர்கிட்ட அவரோட ஸ்கிரிப்ட் வைஸ் டைட்டில் வைஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி அமைச்சிருக்கிறாரு அந்த ப்ரொடியூசர். இவரும் முதல் படமாச்சே, நீ என்ன சொன்னாலும் சரிதாயா அப்படின்ற மாதிரி ஒத்துட்டு இருக்கிறாராம். எப்படியோ ப்ரொடியூசரை ஓகே பண்ணிட்டோம், இப்போ ஹீரோ மாதவனை ஓகே பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மாதவன் கிட்ட போய் கதையை சொல்லியிருக்காரு. மாதவன் கதையை பூரா கேட்டுட்டு ஒரே ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் தெரியுமா, இந்த கதை எனக்கு ஓகே, ஆனால் என்னோட மென்டார் மணிரத்னம் அவர்களுக்கும் இந்த கதை பிடிக்கணும், அப்போ தான் நான் பண்ணுவேன் அப்படின்னதுக்கு கௌதம் மேனன் போய் மணிரத்னம் அவர்கள்கிட்ட மணிக்கணக்கில் உட்காந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு. ஃபுல் கதையை கேட்டுவிட்டு மணிரத்னம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, இந்த கதை வேலைக்கு ஆகாது, மேடி நீ நடிக்காது அப்படின்ட்டுக்கிறாரு. அதனால மாதவன் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாதவன் அவர்களுக்கே எந்த படம் இன்னும் ஓகே ஆகாமல் என்னவளே போன்ற படத்தெல்லாம் நடிச்சு இந்த படத்தோட கதையை மணிரத்னம் எப்படி ஓகே பண்ணாருன்னு நம்மளுக்கே தெரியல. ஆனால் அந்த படத்தோட கெதியை பார்த்து மாதவன் அவர்களுக்கு அடுத்தது எந்த படமும் வரல போல இருக்கு. சரி கௌதம் உன் படத்துலேயே வந்து நான் நடிக்கிறேன், விடு, வந்தா மலை போனா ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி போய் நடிச்சிருக்காரு. ஆனால் மாதவன் அவர்களோட கெரியர்லேயே ஒரு தி பெஸ்ட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் தான், மின்னலே தான். அதை மாதவனே எதிர்பார்த்ததில்லை, ஆனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தின் மூலயமாக மாதவன் அவர்கள் பெருசாக வெளில தெரிய ஆரம்பிச்சாரோ இல்லையோ, கௌதம் மேனன் யார் அப்படின்றது லைட்டாக தெரிய ஆரம்பிச்சது, மாதவன் அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு நல்ல கல்ட் ஃபிலிம் கொடுக்கணும், தமிழ் சினிமாவில் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைலை உண்டாக்கணும் அப்படின்னு கௌதம் மேனன் அவர்கள் எஃபோர்ட் போட்டு எடுத்த படம் தான் காக்கா காக்கா அப்படின்ற ஒரு படம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான படம். இதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் நம்மலாம் சொல்லவே தேவையில்லை,
ஒரு போலீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு படத்தோட ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட் எடுத்தோம்னு வைங்களேன், இந்த படம் இடம்பெறுவாமல் இருக்காது. அதுக்கப்புறம் இல்லாமல் சூர்யா அவர்களோட பரிமாணத்தையே மாற்றின வாரணமாயிரம் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தவர் தான். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் 6 தமிழ் படங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த 6 படங்களும் தரமான படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். இருந்தாலும் கௌதம் மேனனுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான 6 படம் கொடுத்தோம், நம்ம ஒரு வீடு கூட சொந்தமாக வாங்க முடியல. ஆனால் இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் செட்டில் ஆகிட்டானுங்களே, ஆனால் நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறாருப்பா. இந்த மாதிரி யோசிச்சா கூட பரவாயில்ல, இந்த படத்தில் நடித்தவனுங்கலாம் எங்கேயோ போயிட்டானுங்க, வேற லெவலுக்கு போயிட்டானுங்க. நம்ம அடுத்த படத்துக்கு கூப்பிட்டா கூட எவனும் வரமாட்டான், மாதவன் கூட வரமாட்டான்ப்பா, கமலஹாசனும் வரமாட்டாரு. நம்ம நிலைமை ஏன் இப்படி இருக்குது, ஆனால் நம்ம நல்ல படம் தானே கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவர் மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்துருக்காரு, பணமும் சம்பாதிக்க முடியல, நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்க முடியல, சினிமாவில் எல்லாம் சுயநலமாக இருக்கிறானுங்க, அதனால நம்மளே சொந்த காசில் சூனியம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளே கடன் உடனே வாங்கி நம்ம ஏன் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு படம் எடுக்கணும், ஏன் ப்ரொடக்ஷனில் நானே பண்ணுறேன், நானே துட்டு சம்பாதிக்கிறேன் போங்கயா அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து ஃபோட்டான் கதாஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாரு. அதில் தன்னோட ஓன் கதை, அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஒரு பெரிய ஹீரோவையும் வளர்த்து விடுறதுக்கு நான் இங்கே வரல, ஏன் கூட விசுவாசமாக ஒருத்தர் இருக்கிறான் வீரான்னு சொல்லிட்டு அவனை வச்சு இந்த படத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் அவர் முதல்ல எடுத்த படம் தான் நடுநிசி நாய்கள் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா கடன் வாங்கி எடுத்துருக்காரு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகாதனால இந்த படம் அட்ரு ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதில் நடித்த நடிகர்களோட உழைப்பும் வேஸ்ட்டு. நம்ம வித்தியாசமாக ஒரு படம் பண்ணணும், ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு த்ரில்லர் பண்ணணும். அதாவது இன்னைக்கு தான் வந்து நம்ம கிரைம் த்ரில்லர்லாம் ரொம்ப அண்ணாந்து பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கே கௌதம் மேனன் அவர்கள் ஒரு வித்தியாசமான சைக்கோபா த்ரில்லரை எடுத்தார். ஆனால் அன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பெருசாக கிடைக்கல. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த படம் அன்றைக்கி ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்ததான் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன்டா, இனிமேல் யாருக்குமே நான் பண்ண மாட்டேன், நான் என் சொந்த பேனரில் தான் படம் பண்ணுவேன்னு சொல்லி ஏக் திவானா தா அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஹிந்தியில் பண்ணார். விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா. இதை வந்து ஹிந்தியில் இவரே ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணார். ஆனால் என்ன பண்ணுறது, அங்கேயும் அந்த படம் சரியாக ஓடாதனால கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபா லாஸு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி ரூபா இந்த படம் எடுத்துருக்காரு. ஆனால் 8.5 கோடி ரூபா தான் கலெக்ஷன் பண்ணிச்சான். அப்போ எத்தனை கோடி ஒரு லாஸ்ன்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் நான் தமிழில் ஒரு படம் பண்ணுவேன், நீதானே என் பொண்ணு வசந்தா அப்படின்ற ஒரு படத்தை மறுபடியும் தயாரித்து இயக்குனாரு. அந்த படமும் ஃப்ளாப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 படம் தொடர்ந்து இவர் தயாரித்து ஃப்ளாப் ஆன காரணத்தினால ஏகப்பட்ட கடனை வாங்கின நம்ம கௌதம் மேனன் அவர்கள் வசமாக சிக்கிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கௌதம் மேனனை காப்பாற்றவே முடியாதரா சாமி அப்படின்ற அளவுக்கு தான் ஒரு நிலைமை வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் துருவ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படத்தை ஆரம்பிச்சு அந்த படமும் பார்த்தீங்கன்னா நடுவுலேயே நின்று போச்சு, ஏன்னா காசு இல்லாமல். இந்த மாதிரி வசமாக சிக்கி கொண்ட கௌதம் மேனன் அவர்களை காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளோ இயக்குனர்கள்ன்றதோட எவ்வளோ தயாரிப்பாளர்கள் முன் வந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஹீரோவும் காப்பாற்ற வரமாட்டாங்க, எந்த இயக்குனரையும். தயாரிப்பாளர்கள் கூட எதனால் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல பிஸ்னஸ் டீல். ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு இடம் கிடக்குது, அந்த இடத்தோட ஓனர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் அந்த கஷ்டத்தை பயன்படுத்தி அடித்து அடிமாட் ரேட்டுக்கு வாங்குவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கௌதம் மேனன் அவர்களோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டுன்னு இல்லை, யூஸ் பண்ணி கௌதம் மேனன் அவர்களை அடிமாட்டு ரேட்டுக்கு ஒரு தயாரிப்பாளர் வாங்கினாரு. அந்த தயாரிப்பாளர் வாங்கினாரு எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி வாங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கௌதம் மேனன் அவர்கள்கிட்ட இருந்த கடன் அவ்வளோதானா. ஸோ அந்த மாதிரி வாங்கினது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே பாரு கௌதம், உன்னோட கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன், இப்போ நீ எனக்கு சம்பளமே வாங்காமல் 3 படம் என்னோட பேனரில் நீ இயக்கி கொடுக்கணும். அதில் முதல் படம் தான் என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்ற ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தை வந்து கௌதம் மேனன் அவர்கள் இயக்கினாலுமே சரி, அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் போடனாலும் ஓரளவுக்கு போட்ட காசை அந்த தயாரிப்பாளர் எடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல பிராண்டிங், நல்ல இமேஜ் இருக்குது. அதனால் அவர் மார்க்கெட் பண்ணி அந்த படத்தில் இருக்கிற லாபத்தை கொஞ்சம் சம்பாரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பேனர்லேயே வெந்து தணிந்தது காடு அப்படின்ற மாதிரி அடுத்த படத்தை ஒன்று பண்ணாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஓரளவு லாபகரமாக வந்தனால தான் கௌதம் மேனன் அவர்களுக்கு புல்லட்டு, சிம்பு அவர்களுக்கு 2 கோடி ரூபாய்க்கு வென்ஃபயர்னு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் கௌதம் மேனன் அவர்களுக்கு வெறும் ராயல் என்ஃபீல்டு பைக் தான். அதுக்கப்புறம் 3வது என் சொந்தக்கார பையனை வச்சு ஜோஷுவா இமைப்போல் காக்கா அப்படின்ற ஒரு படத்தை இயக்குன்னு அவர் கட்டின கடனுக்கு 3 படம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கடன் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கடன் இருக்குது, இது அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கௌதம் மேனன் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாருப்பா. இதுதான் அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்த முக்கியமான காரணம். இதுக்கப்புறம் இதுலேயே சோகம் கண்டுட்டாரு அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமே. எப்படி சோகம் கண்டுட்டாருன்னா, ஆரம்பத்தில் இவர் சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு நல்ல இயக்குனர் ஆகணும். நாயகன் படத்தில் வந்த அந்த மணிரத்னம் அவர்கள் மாதிரி நானும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் உள்ளே வந்தார். ஆனால் இங்கே வாங்கின ஏகப்பட்ட கடனால் சரி நம்ம கொடுக்குற காசுக்கு நடித்து அந்த நடிப்பில் வர காசை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டுவோம், அதுக்கப்புறம் கடன் அடைப்போம்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு 80 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட்டு பல படங்களில் 80 லட்ச ரூபா 1 கோடி ரூபான்ற மாதிரி வாங்கினார். பகாசுரன் ஒரு படம் நடிச்சார் பார்த்தீங்களா, அந்த படத்தில் கூட 80 லட்ச ரூபா என்னமோ வாங்கினார் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி கௌதம் மேனன் அவர்கள் ஒரு படத்தில் நடித்தாலே அந்த படம் கொஞ்சம் கிளாஸாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி அவரோட மார்க்கெட் வேல்யூ 2.5 கோடியிலிருந்து 4 கோடி ரூபா கிட்ட ஒரு படத்துக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு. அதனால் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 10 படம் நடிச்சாருன்னு வைங்களேன், அதுலேயே ஒரு 40 கோடி வந்துடும். 70% ஆஃப் த கடன் வந்து அவர் அடைச்சிருவார் இல்லைங்களா. அதனால தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி இயக்கத்தில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாத முக்கியமான காரணமே, உட்காந்து நடிக்கிறோம்,
எவனுக்கும் எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்க தேவையில்ல. இயக்குனர் சொல்கிறத நம்மளே நடிச்சு அதுக்கு 4 கோடி ரூபாவும் தரான். எதுக்கு போய் இயக்கணும், ஜாலியாக நடிச்சுட்டு போகுமே அப்படின்ற மாதிரி ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கௌதம் மேனன் அவர்கள் காசு கொடுக்குற படத்துலலாம் போய் நடிச்சிட்டு இருக்காரு. அதன் விளைவு தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் உயிரின் உயிரேன்னு அவரோட படத்தையே அவர் ட்ரோல் பண்ணி டான்ஸ் ஆடி பீச்சில் ஓடிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நண்பர்களே. ஸோ இதெல்லாம் ஓகேப்பா, இதை எதனால் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எதனால் எல்லாருமே இது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அவரோட பரிதாப நிலை ஏன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்கிறது யாருன்னு நல்லா ஒத்துக்கணுங்களேன். படம் பார்க்குற ஆடியன்ஸ் யாருமே சொல்லலை, எல்லாருமே என்ஜாய் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க யாருமே கிரிட்டிசைஸும் பண்ணலை. கௌதம் மேனன் அவர்கள் நடிகர் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்ணி இதை கலாய்க்கிறது ஃபுல்லாகவே இந்த மீடியாக்காரங்க தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு கண்டென்ட் வேணும். கௌதமின் பரிதாப நிலை அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியே தம்ப்நெயில் போட்டுருக்கானுங்க. அவர் பரிதாபமாலாம் இல்லை, ஒரு ஜாலியாக தான் இருக்கிறாரு. ஏயோ ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபா வாங்கிட்டு இந்த மாதிரி நடிகிறாயா, எப்படி வேணாலும் நடிக்கலாம். இன்னைக்கு காலம் மாறி விட்டது நண்பர்களே. அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வில்லன் நடிகர்கள்லாம் காமெடி நடிகராயிட்டு இருக்கிறாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் டைரக்ஷன் பண்ணுகிறாங்க, ஹீரோஸ் எல்லாம் வில்லன் ஆகிக்கிறாங்க, காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோ ஆகினுக்கிறாங்க, மியூசிக் டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளவு ஏங்க டைரக்ஷன் பண்ணவங்க எல்லாருமே நடிகர் ஆகினுக்கிறாங்க, யூடியூபர்ஸ் டைரக்ட் பண்ணுகிறானுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுகிறானுங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் செலிபிரிட்டி ஆகினுக்கிறாங்க. காலம் மாறி போயிடுச்சுங்க. எல்லாமே மாறினு இருக்கும்போது நான் இப்படியே தான் இருப்பேன்னு வைங்களேன். நீங்களும் விக்ரம, ஆர்வி உதயகுமார், பேரரசு லிஸ்ட்ல பழைய பீஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு தான் கூடுவாங்களே தவிர நடிக்கிறதுக்கும் சினிமாவில் இருக்கிறதுக்கும் கூட மாட்டாங்கப்பா. இதனால நான் என்ன சொல்றேன்னா, காலம் மாறி விட்டது நண்பர்களே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மள ஒரு சில பேர் தான் பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு வாயில் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இவனுக்கு சுத்துற நாள் தான் நிறைய பேர் பழக மாட்டாங்க. கௌதம் மேனன் அவர்கள் ஒரு படத்துக்கு 3 to 4 கோடி ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறாரு. அதனால அவர் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. பார்க்க முடியலன்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.